வணக்கம் பவித்ரா. சேலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் சேலம் பழைய பேருந்து நிலையம், 5 ரோடு, ஏற்காடு அடிவாரம், அயோத்தியாபட்டினம், வீராணம், வலசியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த கனமழை பெய்தது. சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக இரவு முழுவதும் கனத்த கனமழை பெய்ததால் அதாவது குறிப்பாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அதாவது அம்மாப்பேட்டை, கிச்சிபாளையம், சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் இரவு முழுவதும் பொதுமக்கள் உறக்கமின்றி சாலையில் காத்து கிடந்த அவலமும் அரங்கேறியது. குறிப்பாக இந்த மழை நீரில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருள்கள் முழுமையாக நனைந்தது. அதாவது டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக் சார்ந்த அனைத்து பொருட்களும் இந்த மழை நீரில் சேதமடைந்தது. கிச்சிபாளையத்தில் குறிப்பாக கிச்சிபாளையத்தில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த தண்ணீரானது இரவு முழுவதும் அந்த பொதுமக்கள் முழுமையாக வீட்டின் வெளியவே காத்திருந்தனர். இதே போலதான் சேலம் புதிய பேருந்து நிலையம் 2 பிளாட்பார்ம்களிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றது. இடைவிடாத பெய்த கனமழையின் காரணமாக புதிய பேருந்து நிலையம் முழுமையாக ஒரு குளம் போல காட்சியளித்தது. இதனால் பயணிகளும், அரசு பேருந்து, தனியார் பேருந்து என பேருந்து ஓட்டுநர்களும் அவதியடைந்தனர். இது ஒரு புறம் இருக்க, இரவு முழுவதும் பெய்த கனமழையால் 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி, அதாவது வீராணம், வலசியூர், அயோத்தியாபட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைமேடு பாலத்தில் தற்பொழுது மழை நீரானது ஆர்ப்பரித்து கொண்டு செல்கிறது. குறிப்பாக இடைவிடாமல் பெய்த கனமழையால் இந்த பகுதி முழுவதும் அதாவது மழை நீர் சூழ்ந்து தண்ணீரானது ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் 11 மில்லிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக சேலம், அயோத்தியாபட்டினம், வாழப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த வீடுகளில் புகுந்த மழை நீரை உடனடியாக வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேலம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள மழை நீரையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.